الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله عز وجل يا أيها الذين آمنوا اجتنبوا كثيرا من الظن إن بعد الظن اسم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن يأكل لحم أخيه ميتا فكرهتموه واتقوا الله إن الله تواب رحيم. عن معاوية رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إنك إن أتبعك أوراق المسلمين أفسدهم أو قدت أن تفسدهم رواه أبو داود. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் இன்றோடு நாம் 22வது தராவி தொழுகையை முடித்தும் 20 நோன்பு வைத்தும் இன்றோடு குர்ஆனின் 26 ஜுஸுக்கள் முடிவடைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். மீதம் இருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும், தராவி தொழுகையை தொழுகக்கூடிய பாக்கியத்தையும், நோன்பை வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது ஓதுவதற்கு மாத்திரமல்ல, குர்ஆனின்படி அமல் செய்வதற்கும் தான் குர்ஆன். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் எப்பொழுது குர்ஆனின்படி வாழ்கிறானோ அவனுடைய வாழ்க்கை என்பது அவனுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் ஹிதாயத் கிடைப்பதற்கு அது மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். காரணம், இன்றைக்கு ஓதப்பட்ட சூறாக்களில் ஒரு சூறாவினுடைய பெயர் ஹுஜராத் என்பதாக சொல்லப்படும். நீங்கள் நினைக்கலாம், ஹுஜராத் என்று சொன்னால் அது ஒரு மாநிலம் தானே என்பதாக நினைக்கலாம். அப்படி அல்ல. இந்த ஹுஜராத் என்பது குர்ஆனில் வரக்கூடிய ஒரு அத்தியாயத்திற்கு பெயராக இருக்கிறது. இரண்டாவது, ஹுஜராத் என்று சொன்னால் அரபியிலே அறைகள் என்பதாக அர்த்தம். இந்த சூறாவில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதை பேசுகிறான் என்று சொன்னால், ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் என்ன, இன்றைக்கு முழு சமுதாயமும் எதிர்பார்க்கிற பண்புகள் என்ன என்பதைத்தான் இந்த சூறா நமக்கு விளக்குகிறது. இன்றைக்கு ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு மத்தியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு மத்தியில் கண்ணியத்தோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இந்த சூறா நமக்கு தெள்ளத் தெளிவாக சொல்கிறது. முதலாவது, இந்த சூறா சொல்கிறது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் எப்படி நாங்கள் கண்ணியம் செலுத்த வேண்டும் அதை சொல்கிறது. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித கபூர் ஷரீஃப் இருக்கிறதே, அங்கு செல்கிற பொழுது அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பதாக இருக்கிற பொழுது நீங்கள் சத்தம் போடாதீர்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் சொல்லி வருகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஸமீஉன் அலீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி. நபிக்கு முன்னாடி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய சத்தத்தை உயர்த்தாதீங்க. காரணம், அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணிய குறைவாக இருக்கும். இதில் முதலாவதாக அல்லாஹ் சொல்கிறான். இரண்டாவது செய்தி என்ன தெரியுமா? அதாவது உங்களிடத்தில் ஒரு செய்தி வருகிற பொழுது, இந்த மனிதர் இப்படிங்க, அந்த மனிதர் அப்படிங்க, அல்லாது ஏதாவது ஒரு செய்தி வருகிற பொழுது என்ன செய்யக்கூடாது, நம்ம அப்படியே ஃபார்வேர்ட் பண்ணக்கூடாது. இது ஒன்றும் வாட்ஸ்அப் அல்ல ஃபார்வேர்ட் பண்றது, இது மனிதனுடைய வாழ்க்கை, அது பண்பாட்டு இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. உன்னிடத்தில் ஒரு செய்தி யாரை பற்றி
ஒரு செய்தி வருகிற பொழுது அந்த செய்தி உண்மைதானா என்பதை குர்ஆன் சொல்லுகிறது, நீ ஆராய்ந்து சொல்லு. அதாவது இன்னவர் இப்படி அன்னவர் அப்படி. இன்னொரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் கேட்டவற்றை எல்லாம் தீர விசாரிக்காமல் இன்னொருவிடத்தில் சொல்லிவிடுவது இருக்கிறதே, அவன் தீயவன், அவன் பாவி என்பதற்கு அதுவே போதுமாகும் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தமிழிலோடு இருக்கா இல்லையா? அதாவது ஒரு விஷயத்தை கேட்டா அந்த விஷயத்தை என்ன செய்யணுமா, ஆராய்ந்துதான் நம்ம சொல்லணும் என்பதாக தமிழிலும் கூட சொல்லப்படும். எனவே அல்லாஹ் சொல்லுகிற இரண்டாவது விஷயம், ஒரு மனிதரை பற்றி உனக்கு ஏதாவது ஒரு செய்தி தெரிந்தால் நீ முதலில் அதை தீர விசாரித்து பிறகு இன்னொரு இடத்திலே சொல். மூன்றாவதாக இஸ்லாம் சொல்கிறது, இரண்டு முஸ்லிம்கள் சண்டையிட்டால் நீ அந்த சண்டையை குறுக்கிட்டு இரண்டு பேர்களுக்கு மத்தியில் சமாதானம் செய்து வை என்பதாக சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய ஒரு பண்பாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கலாம், அடிச்சுட்டு நாருங்கப்பா நீங்க வாட்டுக்க என்பதா என்ன செய்யக்கூடாது, நாம பார்த்துட்டு போகக்கூடாது. இரண்டு பேரையும் தடுக்கணும். இரண்டு பேரையும் என்ன செய்யக்கூடாது, ஒருத்தர் அடிக்க விடக்கூடாது. இரண்டு பேருக்கு மத்தியில குறுக்கிட்டு அவங்களுடைய சண்டையை விலக்கி விட்டு அவங்களுக்கு இருவருக்கு மத்தியிலும் சமாதானத்தை செய்து வைக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொன்னதோடு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கிற எல்லா முஸ்லிம்களும் நண்பர்கள் என்பதாக, எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அடுத்த ஆயத்திலே அல்லாஹ் பேசுகிறான், ஒரு முஸ்லிமை, ஒரு மனிதனை நீ என்ன செய்யக்கூடாது, கேவலமாக பார்க்கக்கூடாது. குர்ஆன் சொல்கிறது. இது எவ்வளவு பெரிய, இந்த சூரா முழுக்க நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளை இந்த சூரா சொல்லுகிறது. இதன்படி ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்க்கையில் அமைச்சு கொண்டான்னு சொன்னா அதுவே மற்ற மனிதர்கள் ஹிதாயத்திற்கு காரணமாக அமையும். இன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது, இஸ்லாத்தை வெளியிலிருந்து பார்க்கக்கூடியவங்க எப்படி பார்க்கிறாங்க, இது ஒரு வினோதமான மார்க்கம், இது காட்டு மிராண்டியான மார்க்கம் என்பதாக நினைக்கிறார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா, நீ அடுத்தவனை பார்க்கும் பொழுது கேவலத்தோட பார்க்காத, நீ அடுத்தவனை பார்க்கும் பொழுது தாழ்வாக நீ நினைக்காத, நீ அடுத்தவனை கேலி பண்ணாத, நீ அடுத்தவனுக்கு பட்ட பேர், கெட்ட பட்ட பேர்கள் நீ வைக்காதே. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் சந்தேக கண்ணோடு பார்க்காதீர்கள். இது எவ்வளவு முக்கியமான ஒரு பண்பு. இன்னைக்கு அடுத்தவனை பார்க்கிற பொழுது நம்ம எப்படி பார்க்கிறோம், சந்தேகத்தோட தான் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஜ்தனிபு கஸீரம் மினல்-ظن இன்ன பஅத-ظن இஸ்முன். அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் சந்தேகப்படக்கூடிய அதிகமான விஷயம் அது பாவமாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். நாங்க என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுடைய குறையை நாங்க ஆராயக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க ஆராயாதீர்கள். ஆராய்வது இருக்கிறதே அது மிக மிக பெரிய பாவம். காரணம் என்ன, பிறர் குறை ஆராயும் பொழுது அவரை பத்தி தவறான எண்ணம் எங்களுடைய உள்ளத்துல வரும். அப்ப அடுத்தவரை பத்தி நாங்க தவறாக நினைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, பிறர் குறையை பார்ப்பதை விட்டும் உன் குறை உன்னை தடுக்கட்டும். இன்னொரு ஹதீஸிலே பேசுவார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவனுடைய கண்ணில் இருக்கக்கூடிய துரும்பு உன் கண்ணுக்கு தெரியுது, ஆனா உன் கண்ணுல மிகப்பெரிய ஒரு மரமே இருக்குது, அது உன் கண்ணுக்கு தெரியறது இல்லை. என்ன காரணம், நம்ம கிட்ட 1000 குறைகளை நாங்க வச்சிருக்கோம். எங்கிட்ட எத்தனை குறைகள் இருக்குது, 1000 குறைகள் இருக்குது. ஆனா அடுத்தவன் என்ன செய்யறோம், இன்னைக்கு நாம குறை பார்க்கிறோம். அவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அவன் அப்படி வியாபாரம் பண்றான், அவன் வட்டி வாங்குறான், அவன் என்னென்ன தொழில் பண்றான், இப்படி ஏமாத்துறான், இப்படிலாம் பண்றான். அடுத்தவர்களை பத்தி பார்க்கிறோமே தவிர நாங்க எங்களை பார்க்கறது இல்லை. இஸ்லாம் சொல்லுது, நீ அடுத்தவனை ஆராயாத என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்தவனை நீ சந்தேக கண்ணோட பார்க்காத. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு முஸ்லிமை தவறாக பார்ப்பதை விட்டும் நீ 70 காரணங்களை உண்டாக்கி இவர் தவறானவர் அல்ல, இவர் நல்லவர் தான் என்பதாக உன்னுடைய உள்ளத்துக்குள்ள நீ சமாதானப்படுத்திக் கொள் என்பதாக இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லுவாங்க. அதாவது ஒரு முஸ்லீமை பார்க்கிறோம், அந்த முஸ்லீம் ஒரு அந்நிய பெண்ணோட பேசிட்டு இருக்கிறாரு. உதாரணமாக தன்னுடைய காதலித்தையே பேசுறான்னு வையுங்களேன். நாம என்ன செய்யக்கூடாது, இவர் இந்த பெண்ணோடு அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு நான் என்ன செய்யறேன், என்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறேன். இஸ்லாம் சொல்லுது, நீ அப்படி சந்தேக கண்ணோட நீ பார்க்காத. இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அந்த பெண்
ஒரு கால் அவருடைய சொந்தக்கார பெண்ணாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், அல்லது நண்பர்களாக இருக்கலாம் என்பதாக நீ நினைத்து கொண்டு அடுத்தவனை தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்காமல் நீ தவிர்த்து கொள் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள். இனி நாம் என்ன செய்யறோம்? அடுத்தவருடைய குறைகளை துருவி 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 அவர் ஏன் அப்படி, இவர் ஏன் இப்படி, அவர் ஏன் அங்கே எப்படி பண்றாரு. உலகத்துல நாம அடுத்தவங்களை திருத்துறதுக்கு நாம வரல, அடுத்தவங்களை சரி செய்யறதுக்கு நாங்க வரல. உலகத்துல நாங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? நாங்க வாழ வந்திருக்கிறோம். உலகத்துல நாங்க நாளைக்கு அல்லாஹ்விடத்துல எங்களுக்கு கேள்வி கணக்கு இருக்கு. நாளைக்கு மஹ்ஷர்ல இருக்கும் பொழுது நம்ம அடுத்தவங்களை பார்க்கவே மாட்டோம். ஹதீஸ் அப்படித்தானே வருகிறது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல யாருக்குமே ஆடை இருக்காது, யாருக்குமே ஆடை இருக்காது, எல்லாரும் நிர்வாணமாகத்தான் இருப்பாங்க. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், எல்லாரும் நிர்வாணமாக இருந்தா நல்லாவா இருக்கும்? ரொம்ப அவமானமாக இருக்குமே, ரொம்ப வெட்கமாக இருக்குமே, என்ன சொல்றீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஆயிஷா, அந்த நாள்ல ஒவ்வொரு மனிதனும் தன் நிலை எப்படி இருக்க போகுதோ, நரகம் இருக்குதே, நம்ம நிலை என்ன ஆக போகுதோ, அல்லாஹ் நம்ம நரகத்துக்கு போக விட்டுருவானே, அல்லாஹ் நம்ம நரகத்தை தூக்கி போட்டுருவானே என்பதாக ஒவ்வொரு மனிதர்களும் தன்னுடைய பாவத்தின் பக்கம்தான் அவங்களுக்கு கவனம் இருக்குமே தவிர அடுத்தவன் எப்படி இருக்கிறான்னு யாரும் பார்க்க மாட்டாங்க என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்ப மறுமையில நமக்கான கேள்வி கணக்க நாங்க தான் கொடுக்க முடியும். எல்லாம் அவன் அப்படி இருக்கிறான், அதனால நான் இப்படி இருந்தேன். இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான். பாருங்க பாய், அவன் தொழுக போறான், இவ்வளவு பாவம் பண்றான், நான் இதுக்கு தொழுக போகணும். அப்ப தொழுகைங்கிறது உன் மேல கடமை. பாவம் இருக்கிறத அவன் ரப்பு பார்த்துக்கிடுவான். பாவம் இருக்குது, ரப்பு பார்த்துக்கிடுவான். யார் என்ன பாவம் செஞ்சாலும் ரப்பு பார்த்துக்கிடுவான், அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். ஆனா நீ தொழுகிறன்னா அல்லாஹ் அவட்ட போய் கேட்க மாட்டான். ஏப்பா ஏன் அப்துல் ரஹ்மான் பாய் ஏன் தொழுகல, அல்லாஹ் என்கிட்ட கேட்பானா? என்கிட்ட கேட்க மாட்டான். என்னுடைய கேள்வி கணக்கு என்ன, என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய கபர் என்ன, என்னுடைய மஹ்ஷர் என்ன, என்னுடைய ஆமால் என்ன, அதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அடுத்தவனை பற்றி அல்லாஹ் எந்த காலத்திலும் நம்மை பிடிக்க மாட்டான். எனவே நாங்கள் என்ன செய்யக்கூடாது? அடுத்தவனுடைய குறையை பார்ப்பதற்கு நாங்கள் படைக்கப்படவில்லை. நாங்கள் அல்லாஹை வணங்குவதற்கு மட்டும்தான் உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதைத்தான் சொல்லி வருகிறான். அடுத்ததாக, நீங்கள் அடுத்தவரை புறம் பேசாதீர்கள். இன்னைக்கு பார்க்கலாம், ஊடகங்களாக இருக்கட்டும், இன்னொன்று கலிசடை பிக்பாஸாக இருக்கட்டும், எல்லாம் என்னதுங்க? அடுத்தவனை பற்றி புறம் பேசுறது, அடுத்தவனை பற்றி குறை பார்க்கறது. அதையும் இன்னைக்கு நம்மளோட சமுதாயம் பார்த்து கொண்டு தான் இருக்குது. அதாவது நல்ல விஷயத்தை பார்த்தா உள்ளத்துல நல்ல விஷயம் ஓடும், தீய விஷயத்தை பார்த்தா உலகத்துல என்ன செய்யும்? உள்ளத்துல தீய விஷயங்கள் தான் ஓடும். இப்ப குரானை கேட்டா என்ன உண்டாகும்? அடுத்தடுத்து கேட்கணுங்கிற ஆர்வம் வரும். குரான் என்னன்னு சிந்திக்கணும்னு ஆர்வம் வரும். பாட்டு கேட்டா என்ன வரும்? அதுல இருக்கக்கூடிய தமிழ் மீனிங், அதனுடைய விஷயங்கள் உள்ளத்துல ஓடும். அதுதான் சொல்லப்படுது, நீங்க நல்ல விஷயத்தை பாருங்க, நல்ல விஷயத்தை கேளுங்கன்னு. இன்னைக்கு இது போன்ற ஊடகங்கள்ல பார்த்தோம் சொன்னா அடுத்தவனை பத்தி புறம் பேசுறது, அடுத்தவனை பார்க்கறது, அடுத்தவன் எப்படிங்கிறத சோதனை பார்க்கறது. செய்திகளும் அப்படித்தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், நீ அடுத்தவனை புறம் பேசுறது இருக்குதே, நீ எவனை புறம் பேசுறியோ அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமம். நீங்க அப்படி சாப்பிடுறதுக்கு விரும்புவீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். எவ்வளவு பெரிய வார்த்தை இது! அடுத்தவனை புறம் பேசுறது இருக்குதே, அது எவ்வளவு பெரிய விஷயம் சொன்னா, அவனுடைய மாமிசத்தை சாப்பிடுறது என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உன்னுடைய சகோதரனை நீ புறம் பேசுற, உன்னுடைய தோழியை நீ புறம் பேசுற, உன்னுடைய மாமியாரை நீ புறம் பேசுற, உன்னுடைய மருமகளை நீ புறம் பேசுற, உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனை நீ புறம் பேசுற, உன்னுடைய ஏத்த வீட்டுக்காரனை நீ புறம் பேசுற, உன்னோட வேலை பார்க்கக்கூடியவனை நீ புறம் பேசுற, உன்னுடைய முதலாளியை நீ புறம் பேசுற, உன்னுடைய தொழிலாளி நீ புறம் பேசுற, உங்கூட யாரெல்லாம் பயணிக்கிறாங்களோ, உங்கூட யார் சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் பத்தி புறம் பேசுறோம். அல்லாஹ் சொல்றான், நீ யாரை பத்தி புறம் பேசுறியோ அவங்களுடைய கறியை சாப்பிடுவதற்கு சமம். எத்தனை ஹதீஸ்கள் இருக்கிறது! யார் புறம் பேசுவானோ, யாரை பற்றி புறம் பேசப்பட்டதோ, புறம் பேசக்கூடியவனுடைய நன்மை புறம் பேசப்பட்டவனுக்கு கொடுக்கப்படும் மறுமையிலே. ஹதீஸ் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, முஃப்லிஸ்னா யாரும் தெரியுமா? முஃப்லிஸ்னா யாரும் தெரியுமா? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம்? முஃப்லிஸ்ன்னு சொன்னா உலகத்துல எந்த காசும் இல்லாத, எந்த தொழிலும் இல்லாத இருக்கக்கூடிய மனிதன் தானே முஃப்லிஸ்.
அதாவது ஒன்றும் இல்லாதவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்லை இல்லை அவன் அல்ல. யார் முஃப்லிஸ் என்று சொன்னால் மறுமையிலே மிகப்பெரிய மலையை போன்று நன்மையை கொண்டு போவார். உலகத்தில் ஹஜ் என்ன, உம்ரா என்ன, சதக்கா என்ன, தொழுகை என்ன, குரான் என்ன, எல்லா அமலும் செஞ்சிருப்பார். அப்படியே மலையை போல கொண்டு போவார் அல்லாஹ் இடத்துல. அவர் உள்ளத்துல நினைச்சுக்கிறாரு, இன்னைக்கு எப்படி நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடுவோம் அப்படிங்கிற நினப்புல போவார். ஆனா பின்னாடியே நிறைய பேர் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இந்த மனிதர் உலகத்துல என்ன அடிச்சிட்டாரு, அல்லாஹ் நன்மையை வாங்கி கொடுத்துருவான், உனக்கு வச்சுக்கப்பா. இன்னொருத்தர் வருவார், யா அல்லாஹ் உலகத்துல என்னை பத்தி புறம் பேசினா நன்மையை பிடிச்சி அல்லாஹ் கொடுத்துருவான், வச்சுக்கப்பா நீ. இப்படியாக வரிசையில் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. நாம என்ன நினைக்கிறோம், தொழுதுட்டா போதும், வணங்கிட்டா போதும். இஸ்லாம் இருக்கிறதே தொழுகை வணக்கம் என்பது மட்டும் இஸ்லாத்தினுடைய அரண் அல்ல, மாறாக நல்ல தன்மைகளும் நற்குணங்கள் தான் இஸ்லாத்தினுடைய முழுமைத்துவம். நாம என்ன நினைக்கிறோம், வணங்கினால் அது இஸ்லாம் என்பதாக நினைக்கிறோம். அல்ல, மனிதனுக்கு உண்டான, மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த பண்பாடு, மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, பிற மனிதர்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய சில தன்மைகள் தான், நல்ல தன்மைகள் தான் இஸ்லாத்தினுடைய மார்க்கம். அதாவது ரெண்டு வகை இருக்குது, ஒன்று ஈமான், அது நம்புறது, இன்னொன்று இஸ்லாம், அது உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில, உலகத்தில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு மத்தியில தன்மையோடு வாழ்றதுக்கு இருக்குது, அதுக்கு பேரு தான் இஸ்லாம். அதனாலதான் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லீம்னா யாரு தெரியுமா? ஒரு முஸ்லீம்னா தன்னுடைய கையை கொண்டும் தன்னுடைய நாவை கொண்டும் பிற மனிதனுக்கு எந்த தீங்கும் செய்யாமல் தன்னுடைய நாவையும் தன்னுடைய கையையும் பாதுகாத்துக் கொள்பவனே முஸ்லீம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு நாங்கள் உண்மை முஸ்லீம்களாக இருக்கிறோமா? இந்த தன்மைகள் எல்லாம் எங்களிடத்தில் வர வேண்டும். அடுத்தவரை பத்தி புறம் பேசுறத நாங்க விட்டுறணும். நோம்புல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 2 பெண்கள் அப்படியே உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லப்பட்டுச்சு, 2 பாத்திரங்களை கொடுத்து விட்டாங்க, அவங்கள வாந்தி எடுக்க சொன்னதன். அந்த 2 பெண்களும் வாந்தி எடுத்தாங்க. வாந்தி எடுத்தா ஒரே பச்சை கரிகள் வந்து விழுந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த 2 பெண்களும் எந்த பெண்களை பற்றி புறம் பேசினார்களோ அவர்களுடைய பச்சை மாமிசத்தை அவர்கள் சாப்பிட்டார்கள், அதன் காரணமாக அவர்கள் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அப்போ புறம் பேசுறது எவ்வளோ பெரிய பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறம் பேசுறதாக இருக்கட்டும், ஒருத்தரை பத்தி குறை பார்க்கறதாக இருக்கட்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை எப்படி பிரசங்கம் பண்ணாங்கன்னு சொன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிரசங்கம் கேட்டுச்சு. அப்ப எந்த அளவுக்கு சத்தமாகவும் எந்த அளவுக்கு கோபத்தோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயான் செய்திருப்பார்கள். அந்த பயான் எதுக்கு தெரியுமா? அடுத்தவனுடைய குறையையும் அடுத்தவனை பற்றி புறம் பேசுதலையும் அடுத்தவன் என்ன செய்கிறான் என்பதை பார்ப்பதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஆக்ரோஷமாக சப்தமிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயான் செய்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் விளங்க வேண்டும், என்ன தன்மைகள் எங்களிடத்தில் இருக்கக்கூடாது. இந்த தன்மைகள் எல்லாம் நாங்கள் கழிஞ்சிடும். புறம் பேசுறதாக இருக்கட்டும், அடுத்தவங்களுடைய விஷயத்துல தலையிடுறதாக இருக்கட்டும், அதையெல்லாம் நாங்கள் என்ன செய்யணும்? தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கடுத்து அப்படியே சொல்லிட்டு வர்றா. என்னன்னா, இன்னைக்கு இனமொழி, இனம், மொழி, நிறம், இதுல இன்னைக்கு என்ன செய்யப்படுதுன்னா, ஏன் நிறம் தான் பெருசு, ஏன் நிறம் தான் சிறுசு, அதெல்லாம் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நிறத்தை வைத்து ஒருத்தர் பெரியவரா, மொழியை வைத்து ஒருத்தர் பெரியவரா, மொழியை வைத்து ஒருத்தர் பெரியவரா, நிறம், மொழி, இனம், இந்த மூன்றை வைத்து ஒருத்தர் பெரியவரான்னு சொன்னா இல்லை. மாறாக எந்த மனிதன் அல்லாஹ்வை அதிகமாக பயப்படுகிறானோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன். ஒருத்தனுக்கு நல்ல கலர் இருக்கு ஆனா அவன் அல்லாஹ்வை பயப்படலன்னு சொன்னா அவன் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன் அல்ல. ஒருத்தன் இங்கிலீஷ் மொழி இருக்குது, இன்னைக்கு உலகம் இங்கிலீஷ் என்பதாக பார்க்குது, அந்த மொழி உடையவன் சிறந்தவனா அல்ல. அல்லாஹ்விடத்தில் எவன் தக்வா உடையவனாக இருக்கிறானோ அவன் எந்த இனமாக இருக்கட்டும், எந்த மொழிக்காரனாக இருக்கட்டும், எந்த நிறக்காரனாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவள் அல்ல.
மாறாக எந்த மனிதன் தக்குவாவோடு இறையச்சத்தோடு இருக்கிறானோ அவன்தான் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்தவன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அடுத்தடுத்த ஆயத்துகளில் சொல்லி காட்டுகிறான். எனவே இது போன்ற நல்ல தன்மைகள் எங்களிடத்தில் வர வேண்டும். மேலும் குர்ஆனை நாங்கள் படிக்க வேண்டும். குர்ஆன் இருக்கிறது நல்ல பண்பாட்டை நமக்கு சொல்லுகிறது. அந்த பண்பாட்டின் மூலம் நாங்கள் வாழ்வோமையானால் நிச்சயமாக அல்லாஹ் பிரியப்படக்கூடியவர்களாக நாம் ஆவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லப்பட்ட இந்த எல்லா தன்மைகளோடும் நல்ல தன்மைகளோடும் வாழக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.